அவத்தும் ஹோ ஜிந்து அவத்தும் ஹோ. ஓகே, இந்த 2-3 நிரப்ப கிடக்கு. அது இப்ப இந்த வருஷத்துக்குள்ள என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேசன் வேலைக்கு போயிட்டு அந்த காசுல தான் நாங்க இப்ப திறமை உள்ளாக்களுக்கு நல்ல இடம் ஒன்று கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான். அக்காக்கு நான் வயலின் வாங்கி கொடுப்பேன். வீசும் காற்றாய் காத்திருப்பே உன்னை எங்கும். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFல எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் ஒரு திறமையான ஒரு தங்கச்சி தான் பார்க்க போகின்றோம். சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல இருந்து தற்பொழுது சக்தி கிரவுண்ட் வரைக்கும் சென்று தங்களுடைய திறமையை மென்மேலும் வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற தங்கச்சி தான் நாங்கள் ஒரு நேர்காணல் ஒன்று செய்ய போகின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. நீங்கள் ஒரு புதிய ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்களா இருந்தால் கூட, இல்லை ஒரு இண்டிபெண்டான ஒரு சாங் எடுக்கிறீங்களா இருந்தால் கூட, பிள்ளையை வச்சு நீங்கள் பாடல் அதாவது பாடுறதுக்காக நீங்க எடுக்கலாம். அப்படி ஒரு இனிமையான குரல். அது மட்டும் இல்ல, தற்பொழுது பாத்தீங்கன்னா இவங்க மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா இவங்க இருக்கிற வீடு தற்பொழுது ஒரு வாடகை வீடுல இருந்து கொண்டிருக்காங்க. இவங்களுடைய கல்வி நடவடிக்கையை இன்னும் மேலதிகமாக தொடரும் அப்படின்றதுக்காக வேண்டி இவங்களுடைய சொந்த இடம் மட்டக்களப்பு மாவட்டம் நாவட்குடா. அப்ப அந்த வகையில நாம அதிகமா பேசுறதை விட அதோட பிள்ளையினுடைய அம்மா தாயோட நம்ம எல்லா விடயங்களையும் கதைப்போம். அப்ப நாங்க இந்த இடத்துல அதாவது நின்று நேர்காணல் செய்யக்கூடிய மாதிரி இந்த இடவசதி கொஞ்சம் இந்த இடத்துல போதாது. தெரிந்த மட்டக்களப்பு நகரம் என்று சொன்னாலே நெருக்கமான வீடுகள், சின்ன ஒரு பகுதிக்குள்ள சிறிய ஒரு இடப்பரப்புக்குள்ள அவங்க இருந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த வகையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாங்க கார்டனுக்கு போயிட்டு அங்க இருந்து நாங்க அப்படியே வீடியோ தொடர்றோம். உண்மையிலே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இவங்க எங்கெல்லாம் சின்ன சின்ன களங்கள் கிடைக்குதோ, சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்குதோ இவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க. இந்த தங்கச்சி டிகர்சியா தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்றத விட இந்த தங்கச்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுல உண்மையிலேயே அவங்களுடைய தாய் அந்த அம்மா அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டு அவங்களோட அம்மா கடுமையா பாடுபட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னு சொன்னா நான் நேரடியாக பார்த்திருந்தேன். ஒரு கிழமைக்கு முன்னாடி ஒரு இடத்தை ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அப்ப அதாவது அந்தோணி பட அந்த ரிலீஸுக்காக வேண்டி நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சிக்காக அந்த இடத்துல பாடுறதுக்கான வாய்ப்பு அந்த எப்படி சொல்றது அதுல நோட் பண்ணல. பாடுறதுக்கான வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கல. ஆனா அம்மா எங்க மகளை கண்டிப்பா நீங்க பாட வைக்கணும், இந்த ஒரு மேடையை தரணும் அந்த இடத்துல திராத்தனமா திட்டவட்டமா ஒரு முடிவெடுத்த இடத்துல நின்று தங்களுடைய மகளை அந்த மேடை ஏற்றி பாட வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்த ரசிகர்களோட நம்முடைய உறவுகளா இருக்கட்டும் அனைவருமே எழுந்து நின்று கூட கைதட்டிருந்தாங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய இந்திய இலங்கை பெரிய பெரிய கலைஞர்களோட பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள நீங்களும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிள்ளையுடைய குரல் எப்படி இருக்குன்றது, அதோட உங்களுடைய உறவுகள் இனி ஏனைய உங்களுடைய சார்ந்த அந்த கலைஞர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. ஏதோ ஒரு வகையில பிள்ளைக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, பக்கத்துல நிக்கிறதா டிகர்சியாவினுடைய அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். பிள்ளை கடைசியாலன்னு பிள்ளைல பேரு என்ன? தன்யஸ்ரீ. பேரே கூட வித்தியாசமா இருக்குது ஒவ்வொரு ஆகிற பேரும். சரி, பிள்ளை பாட்டு படிப்பீங்களா? படிப்பீங்க? சரி, பிள்ளைய கடைசியில படிச்சு காட்டுங்க சரியா மாமாவுக்கு. சரி, ஓகேக்கா. என்னன்னு சொன்னா டிகர்சியா பிள்ளை வந்தாக்கா இப்ப தானாகவே அவ படிக்க ஆரம்பிச்சவங்களா, இல்ல நீங்க அவ ஒரு எப்படி சொல்ற போஸ்ட் பண்ணி படிக்க வச்சீங்களா, இல்ல அவ தானா திறமையை வளர்த்து கொண்டவா? இல்ல அவ தானாவே பாட்டுகள் இப்ப டிவியில பாத்துட்டு அப்படியோ பாடுவா. அப்ப அண்ணாவோட சேர்ந்து பாடுவா. அதுக்கப்புறம் சக்தி அக்கள் இருக்கா. 2018ஆம் ஆண்டு சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் வந்தவங்க, மட்டக்களப்புக்கு ஆடிஷனுக்கு வந்தவங்க. அப்ப பிள்ளையையும் கூட்டிட்டு போனா. அப்ப மகனை தான் இப்ப நாங்க இது பண்ணினேன். அப்ப இவ சும்மா பாடினவ உண்மையாவே அவர் எடுபடல. மகனை தான் நீங்க நம்பி கூட்டி போனீங்க. மகனும் பாட்டு படிப்பாங்களா? படிப்பாரு. மகன் இப்ப கிளாஸ் போயிட்டாரு. ஓகே. அப்ப அதுல சும்மா ஒரு சோடா போத்தல் எல்லாம் வாங்கி கொடுத்துதான் கொஞ்சம் பாடுமான்னு சொன்னேன். சின்னால் தனியா 8 வயசு. அப்ப 2018 8 வயசு பாடினவ. அப்ப செலக்ட் ஆயிட்டா. முதலாவது பாட்டு சொப்பன சுந்தரி பாடினவ ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டா. அப்படி இது எத்தனையாம் ஆண்டு நடந்தது? 2018 நடந்தது. ஜூனியர் சூப்பர் ஸ்டார். அதுல பெர்ஃபார்ம் பண்ணி எத்தனையாவது? செமி ஃபைனல் மட்டும் வந்தவ பிள்ளை. செமி ஃபைனல் மட்டும் அவ நம்பி கொண்டு வர தம்பி
இவங்க தம்பி வரை இல்ல, அவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. reject ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல ரிஜெக்ட் ஆயிட்டாரு. ஆனா நல்லா தான் பாடினவன். ரீசன் தெரியல. 2000 பரத் பாஜ் சார் இது பண்ணவரு. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளை கிடைச்சது. அவ ஒரு எபிசோட்லயும் கூட இந்த எலிமினேட்டுக்கு வரல, அப்படி செமிஃபைனல் மட்டும் வந்து நல்லா தான் அப்பையும் பாடினவன். அப்புறம் இவ சின்ன ஆள் தானிட்டு தட்டிட்டாங்க தெரியல. அப்படி இப்ப ஆரம்பத்துலக்கா இப்ப நம்ம வந்து ஒரு துறைக்குள்ள வாரமா இருந்தா சின்ன வயசுல இருந்து பல பயிற்சிகளை வந்து பெறணும். அது சம்பந்தமான அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை அவ ஒன்றுமே இல்ல, உண்மையாவே கேள்வி ஞானத்துலதான் பாடினவ. அதாவது இப்ப தொலைக்காட்சிகள் இப்ப வானொலியில வந்து இந்த ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்களை கேட்டு ஆனா லிரிக்ஸ் எல்லாம் டக்குன்னு பாடமாக்குவா பிள்ளை. சும்மா ஹெட்செட்டை போன்ல அடிச்சுட்டு இப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் நிறைய அந்த பிராக்டிஸ் பண்றீங்க. இவள் அப்படி இல்ல, ஓடி திரிஞ்சு விளையாண்டு திரிஞ்சு சின்ன தேனி என்று சொல்லி அப்படித்தான் பாட்டுகளை பாட தொடங்கினவ. அடிப்படை அந்த மியூசிக் அந்த கிளாஸ் ஒன்றுமே இல்ல. பிறகு 2018க்கு பிறகு இதுல ஈடுபட்ட பிறகுதான் ஸ்கூல்ல தெரிஞ்சு இந்த பிள்ளை பாடக்கூடிய ஒரு பிள்ளை என்று சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணவங்க நிறைய. அடுத்தது போட்டிகளுக்கெல்லாம் போயிருக்கிறா. 2018 இருந்தே அவ 19 இருந்து நேஷனல் அடிக்க தொடங்கினவ. 4 தரம் மியூசிக், கர்நாடிக் மியூசிக்ல 4 நேஷனல் அடிச்சிருக்கிறாவோ. இந்த முறை இந்த போன வருஷம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறா. அது சரி, சூப்பர். அப்ப அதோடக்கா இப்ப இவ வந்து அடுத்த கட்டமா வந்து நேரக்கூடிய மாதிரி ஏதாவது இப்ப சினிமா துறைகள் ஏதாவது ஆல்பம் சாங், இண்டிபெண்டன்ட் சாங்கள் இப்ப செய்திருக்கா? ஓனா செய்யல, வாய்ப்பு கிடைக்கல. நான் நிறைய வாய்ப்புகளை நான் இந்த தேடி கொடுக்குறேன். நான் பிள்ளைக்கு நிறைய பேரை கண்டக்டர்ல வச்சிருக்கிறேன். பாப்போம், அப்படி எதிர்காலத்துல ஒரு நல்ல சிறந்த பாடகி ஆக்கணும் எனக்கு விருப்பம். அப்ப நீங்க உங்களுக்கு அந்த சின்ன வயசுல உங்களோட ஒரு கனவா இருந்தது அது இல்ல? நான் அவ சின்ன வயசுல பாடக்கூட இவ எனக்கு வயிற்று இல்ல, அந்த அளவு இதையும் பார்க்காம நான் பிள்ளைய கொண்டு திரிஞ்சனா. என்னன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. இப்ப திறமை உள்ளாக்களுக்கு நல்ல இடம் உண்டு கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அது செய்யலாம். நிச்சயமாக்கா. அதோட நாங்க என்னன்னு சொன்னாங்க கேட்டேன், இப்ப சின்ன வயசுல வந்து உங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருந்திக்கும், நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி பாடகர் ஆகணும். அப்ப உங்களோட சின்ன வயசு கனவு உண்டு? எந்த சின்ன வயசு கனவு நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும். நான் காமர்ஸ் படிச்சேன். நான் அப்ப அக்கௌண்டன்ட் ஆகணும். அப்ப அதுக்கு எங்களுக்கு இப்ப முதல் காலம் தெரியும் தானே, வசதி வாய்ப்புகள் இல்ல, பின்புலம் இல்லாம போயிட்டு. பிறகு நான் பிரைவேட் கம்பெனிகள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்படி ஓகே. இப்ப என்ன சொன்னா நான் வந்து உங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம்ல தான் ஒரு தள்ளி நின்று பார்த்தேன் நான். அதாவது ஒரு நாங்க சொல்லியிருந்த முன்னாடியே ஒரு ப்ரோக்ராம் உள்ள அவங்க நின்று கொண்டு இருக்கும்போது இந்த பிள்ளைய வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏத்துறதுக்காக வேண்டி அம்மாவாக அந்த இடத்துல வந்து ஓடி திரிஞ்சது, அவங்களோட கதைச்சது, பேசினது எல்லாமே வந்து ஒரு ஓரமா நின்று பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு எனக்கு அப்படி ஒரு புல்லரிச்சு போயிட்டு. ஏன்னா நம்மளும் வந்து அதே துறைக்குள்ள பயணிக்கக்குள்ள அந்த ஃபீல் வந்து எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. அந்த இடத்துல போய் திடீரென்று பக்கத்துல ஒரு அண்ணா நின்றுவாங்க. அவங்க வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா, சில ஊடகங்கள்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அப்ப அண்ணாட்ட கேட்டிருந்தா அண்ணா இவங்க யாரு, இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, நம்பர் கண்டக்டர் இருக்காண்டு அவங்க இருக்குன்னு சொன்னாங்க. அவன் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். சரி அண்ணா, நான் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு பிறகு அந்த நம்பரை கேட்பேன், நீங்க எங்களுக்கு கூட தரணும். அக்காட்ட சொல்லியிருந்தாக்கா நல்லபடியாக பிள்ளை வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் என்று விஷ் பண்ணிட்டு நான் உடனே போயிருந்தேன். அடுத்த கொஞ்சம் வேலையா போயிட்டு உண்மையிலே சந்தோஷமாக. இப்ப பிள்ளையினுடைய அப்பா எப்படி சப்போர்ட், என்ன மாதிரி? அப்பா நல்ல சப்போர்ட். அவள் இந்த உண்மையாவே நாங்க அந்த பிள்ளைய சின்னல கூட்டி போய் வெறிஞ்ச கஷ்டப்பட்டு மேசன் வேலைக்கு போயிட்டு அந்த காசுல தான் நாங்க பிரயாணம் பண்றதெல்லாம். என்னன்னு சொன்னா அதுதானே எங்களோட வருமானம். பிள்ளைகள் உண்மையா சாப்பாடு அதுகள் எல்லாம் விட்டு போட்டு இவ்வளவு கொண்டு திரிகிறேன். என்ன சொன்னா ஒரு மாசம் 2 தரம் 3 தரம் சக்தி டிவிக்கு போக வேண்டி வரும். அது தங்குற இடம் வசதி எல்லாமே நாங்க தான் பார்க்க வேண்டி வந்ததும். அப்ப அது இப்ப பிரச்சனை இல்ல, அவர் ஃபாரின்ல இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சொன்னா எனக்கு 4 பிள்ளைகள், வெளிநாட்டுல சொன்னாலும் அவர் அனுப்புற காசு பிள்ளைற படிப்புல நிறைய நான் செலவழிக்கிறது கூட பிள்ளைகளுக்காக. என்று சொன்னா அவரும் படிச்சிருக்கிறார், நானும் படிச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு இது ஒன்று கிடைக்கல, அரசாங்க வேலையோ இது ஒன்று கிடைக்கல படிச்சதுக்கு. அப்ப அதால இந்த பிள்ளைகளை நல்லா வெளியா படிப்பிச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் விருப்பம். இவையோ ஒவ்வொரு துறையிலையுமே விட்டுட்டேன். மூத்த மகள் யூனிவர்சிட்டி என்ன பண்ற டிராமா, அவருக்கு அந்த அதுல கொஞ்சம் அவனுக்கும் ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சதா வரல. அன்றைக்கு அந்தோணி படம் இதுல அவன் டிராமா ஒன்று செஞ்சவங்க இப்ப குரூப்பா அவன் அன்றைக்கு வரையலாம் போயிட்டுது. உண்மையிலே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை. எப்படிதான் இப்ப அவங்க ஊக்கமா இருந்தாலும் அதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு ஊக்கமா இருக்குது. இப்ப அந்த பிள்ளைகள் வந்து எனக்கு ஏலா நான் விடப்படுறேன்னு சொல்லி விட்டாலும் அம்மா வந்து விடுற அளவுக்கு இல்லை. என்ன அப்படித்தான் இருக்கேன்னா நேரடியா வந்து பாக்குறவங்களுக்கு விளங்கும். சரி, ஓகேக்கா. அப்ப நம்ம வந்து டிகர்சியா நீங்க எதிர்பார்த்த கதாநாயகியோட வந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது உங்களோட சைடால சொல்ல விருப்பப்படுறீங்களா?
என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கணும். இப்போ எனக்கோ அவள் டிகர்சிக்காக்கோ விருப்பம் எப்படி என்னன்னு சொன்னா இப்போ இந்தியா படத்துல பாட்டு படிக்கணும். அதான் அவளோட மெயின். அப்ப அதால இலங்கையில ஃபேமஸ் ஆனதான் இந்தியாவுக்கு போகலாம் என்ற ஒரு இது. அதை நீங்க இப்ப இது பார்த்திருக்கிற ஆட்கள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். அவைய நம்பி எந்த பாட்டை என்றாலும் கொடுக்கலாம். அவளோட வாய்ஸை பார்த்து அவளோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ், இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால அவளோட பாட்டு ரீச் ஆகும் கண்டிப்பா. இப்ப அதோட இப்ப நான் முன்னாடி சொல்லி இருந்தேன், இப்ப மட்டக்களப்புல நிறைய படைப்புகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டு இருக்குது. இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தா நிச்சயமாக தங்கச்சி நம்பி நீங்க பெரிய ப்ராஜெக்ட் நீங்க ஒப்படைக்கலாம், வேற லெவல்ல வரும். அப்ப அந்த வகையில ஓகே, இப்ப நம்ம குட்டி தங்கச்சியோட கொஞ்சம் பேசிட்டு நம்ம கதாநாயகி அதாவது டிகர்சியாவோட இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா அவ இப்ப வெஸ்டர்ன் பாட்டு தான் கூட பாடுறவள். ஆனா வெஸ்டர்ன் பாட்டு படிக்கிறதுக்கு அவக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்னண்டா ஆனா அதுலதான் ரீச் ஆகினவ. அது மட்டும் இல்ல கர்நாடிக் சாங், அடுத்தது இப்ப நாட்டுப்புற சாங்கோ அவளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எல்லா சாங்கும் பாடுவா. எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டா, தெரியாது அப்படின்னு. கர்நாடிக் தான் படிக்கிறாவோ, அப்ப அதனால அதுக்கெல்லாம் பாடுவா. இப்போதைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது நடக்குதா? ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்றுமே இல்ல, ஸ்கூல்ல தான் உண்மையாவே கிளாஸ் அனுப்பல. இருக்கு ஸ்கூல்ல தான். ஸ்கூல்ல நல்ல ஒரு டீச்சர் இருக்கிறா, கோபிகா டீச்சர். அவ நல்லபடியா அவளை கொண்டு நடத்திருக்கிறா. அப்படி ஓகே, நன்றி அம்மா உங்களோட கதைச்சது. அதோட அவங்களோட பிள்ளைங்களுடைய அப்பா பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வீடியோ. அவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. சரி ஓகே, இப்ப தங்கச்சியோட கொஞ்சம் பேசுவோம். தங்கச்சி வாங்க. தங்கச்சியோட பேர் என்ன சொன்னீங்க? தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ. ஓகே தன்யஸ்ரீ, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3. ஓகே, நல்லா படிப்பீங்களா? ஓகே, இந்த தடவை எத்தனையாவது ஆளா நீங்க டெஸ்ட்ல? எக்ஸாம் வைக்கலையா? சரி ஓகே, நல்ல கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்களா? சரி ஓகே, உங்களுக்கு ஆரை பிடிக்கும் நடிகர் மாதிரில? விஜய். ஓகே சரி ஓகே, விஜய் அவங்களோட ஒரு பாட்டுன்னு படிச்சு காட்டுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு படி. ஓகே சரி ஓகே, இப்ப தங்கச்சி தன்யஸ்ரீ பாட்டு படிச்சு காட்ட போறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை படிச்சு காட்டுங்க. செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் ஆகிராதோ வாய்மொழி பாரதியின் சாயிலை சராகி போக்குதே வானிலை நீ சோடிய மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா இன்னம்மா வெக்கம் விட்டு தள்ளிதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை. ஓகே, உண்மையிலே சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். வேற லெவலா, நல்லா இருக்குது, உண்மையில நல்லா இருக்குது. சரி, இன்னொரு பாட்டு படிச்சு காட்டுங்களா மாமாவுக்கு? உங்களோட குரலை கேட்கணும் போல இருக்குது. படிச்சு காட்டு. நீலோத்தி நீலோத்தி என் மனசுல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி ஏன் உசுருல ஏந்திர உசாவ தேடி வசங்கிட்ட உவாசம் செஞ்சு வணங்குற இருட்டறையில இருந்தவ வெளிச்சத்தை காட்டியும் நினைவுமே ஏ நீலோத்தி நீலோத்தி ஏ உசுருல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி ஏ உசுருல ஏந்திர. ஓகே, உண்மையிலே வேற லெவல். அவட என்னன்னு சொன்னா பாட்டு படிக்கக்குள்ள அந்த பேஸ் ரியாக்ஷன் அந்த வீடியோல உங்களுக்கு பார்க்க விளங்கிருக்கும். உண்மையிலே வேற லெவல். அந்த கண்ணை வேற கேட்டாம இமைகளை உங்களுக்கு விளங்க வேண்டிய நேரடியாக பார்க்கல, அப்படி சூப்பரா இருக்கு. உண்மையிலே உங்களுக்கும் அக்கா விட பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. உண்மையா சூப்பரா இருக்குதான். சரி, அடுத்த நேரம் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின்னரா சாம்பியன் வர வாழ்த்துக்கள். வருவீங்களா? இன்னொரு பாட்டு படிங்க. ஓகே, படிச்சு காட்டுங்க. 100 கண்ணே படும்படி
நிலவாகும் கனவே தொடருதே நிலவாகும் கனவே அணையுதே உன்னை தூக்கத்திறக்க வருகிறே. ஓகே பாருங்க, நான் வந்து படிக்க சொல்லல 3வது பாட்டு நானே படிக்க போறேன்னு கேட்டுதான் படிச்சோம். இன்னைக்கும் வேற லெவல், சூப்பரா. வாழ்த்துக்கலாம் தங்கச்சிக்கு. உண்மையிலே இப்படியானவங்களை வந்து நம்மளை நேர்காண செய்ய வந்தீங்க. பிரபஞ்சத்தை நன்றி சொல்லணும். எனக்கு வார்த்தை என்ன வரல உண்மையிலே, வேற லெவல், சூப்பரா. வேற இன்னும் எத்தனை பாட்டு பாட வைக்க வச்சிருக்கீங்க? எல்லா பாட்டு அரவாசி எல்லாம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் அரவாசி தெரியும், சில பாட்டு முழுமையா தெரியும். எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் தெரியும். तेरा मेरा दिश करता हरे दिश तेरा मेरे दिल मेरा मैं तुम ही हो अब तुम ही हो जिंदगी अब तुम ही हो जार की मेरा दर्द की मेरी आशुकी अब तुम ही हो. ஓகே, இன்னைக்கு வாழ்த்துக்கலாம். உண்மையில சூப்பர் சூப்பர், வேற லெவலா. சரி ஓகேயா. அவ தங்கச்சி காலையில வேலையா வந்து வெளிக்கிட்டு நின்று அம்மா சொன்னாங்க, ஏன்னா அவ பாட்டு படிக்கிறது ஆர்வம் நின்றியாவே இல்லை அப்படியா? ஓமாம். சரி ஓகே, உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். இப்போ நாம டிகர்சியாவோட நம்ம போய் பேசிட்டு உண்மையிலே பிள்ளையோட வந்து பாட்டு படிக்கலாம். நீங்க அவரோட வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கியமான கதாநாயகியை அப்படியே பார்க்கலாம். வணக்கம் டிகர்சியா தங்கச்சி. வணக்கம். அப்படி சுகமா இருக்கீங்களா? பிரபல்யமான ஒரு பாடகரோட நம்ம வந்து நிக்கிறோம். அப்ப உங்களோட பேசுறதுக்கு எங்களை கொடுத்து வச்சிருக்குது, அந்த வகையில நன்றிகள். உங்களுடைய இந்த மியூசிக் ஜேர்னி வந்து எப்படி போய் கொண்டிருக்குது? மியூசிக் ஜேர்னி போன வருஷம் சக்தி கிரவுண்ட் அதெல்லாம் போனதால டக்குன்னு ஈஸியா போயிட்டு, இந்த வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த கான்டாக்ட் நிறைய பேர் கிடைச்சிருக்குது மியூசிக் சம்பந்தமா. நீங்க இப்ப பேட்டி எல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. கடவுளே, இல்ல நாங்களாம் வந்து சாதாரணமானார்கள். சரி ஓகே, இப்போ அடுத்த கட்டமா வந்து போன வருடம் நீங்க சக்தி கிரவுண்டுக்கு போயிருந்தீங்க. இப்ப இந்த வருடம் இனி வார வருடம் அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு என்ன மாதிரி, உங்களோட பிளான்? மியூசிக் இப்போ ஓயல் படிச்சு கொண்டிருக்கிறேன். மியூசிக் எடுத்து மியூசிக் பாடத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஏஎல்லையும் மியூசிக் பாடமே எடுத்து லெக்சர் ஆகி அதுக்கப்புறம் மற்றபடி இப்போ மியூசிக் ஆல்பம் சாங்ஸ் செய்கிறது, ஃபிலிம்ஸுக்கு போகிறது, காம்படிஷன்ஸ்க்கு போகிறது, அப்படி பிளான் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ என்னோட சொன்னால் உங்களை நாங்கள் வந்து ஒரு இடத்த இடிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் இப்போ அம்மாவோட வந்து தெரியாமல் தான் கொண்டு வரதை காய்ச்சிட்டு வந்தாங்க. அம்மா நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பிறகு பார்ப்பீங்க. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்களேன். இப்போ இந்த பாடுற திறமை வந்து எப்படி ஆரம்பிச்சது? அவங்களோட அம்மா சொல்லி நீங்கள் படிச்சீங்களா, இல்லை உங்களோட அப்பா சொல்லி படிச்சீங்களா, இல்லை அண்ணா சொல்லி படிச்சீங்களா, இல்லை நீங்களாக படிச்சீங்களா, எப்படி அது? இல்லை மியூசிக் கிளாஸுக்கு போனீங்களா, எப்படி? நான் 2018 ஆண்டு 3ஆம் ஆண்டு படிச்சேன். இப்ப காந்தி பார்க்ல வந்து சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அந்த காம்படிஷன் ஆடிஷன் வச்சவங்க. அப்ப அண்ணா பாடுவான். அண்ணா இப்ப கிரேட் 9 படிச்சவன். இப்ப நல்லா பாடுவான் அண்ணா. அப்ப அண்ணாவை தான் அதுல பாடுறதுக்கு விட்டேன். அப்ப நானும் சும்மா போய் பாடுவோம். அம்மா அனுப்புனாவும் அம்மா அனுப்ப நான் போய் சும்மா தான் பாடினேன். சொப்பன சுந்தரி பாட்டு பாடினேன் ஃபர்ஸ்டா. இவீர சைசிரி இவன் கிரேட் 3 அப்ப பாடினேன். அண்ணா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளை நிலா பாட்டு பாடினேன். கொழும்புக்கு போய் அப்பா கூட்டி போனாரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட்டி போனாரு. பிள்ளை நிலா பாட்டு பாட அதுல நல்லா ரீச் ஆயிட்டேன். பாட்டுல நல்லா ஜட்ஜஸ் எல்லாம் முன்னுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் நல்லா பாடினாங்க. அப்ப இருந்துதான் நான் பாடுவேன்டே எனக்கு தெரிய வந்தது. அடுத்து அம்மம்மா அப்புறம் எனக்கு இடையில அம்மம்மாவெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி என்னைய கூட்டி போறதெல்லாம் அம்மம்மா செய்தாவும். அம்மம்மா அப்பா அப்புறம் அம்மா பிரெக்னெண்டா இருந்த டைம் 2018 அப்ப என்னை கஷ்டப்பட்டு கூட்டி வந்து அந்த 2018 போனதுல இருந்துதான் நான் இவ்வளவு தூரம் ஃபேமஸா வந்திருக்கேன். மாறினது அப்ப உங்களோட அண்ணாவை நீங்க ஒரு கொண்டு போன உங்க அண்ணாட திறமையை வெளிக்கொண்டு வரதான் நீங்க போனீங்க. அப்ப சரி ஓகே, ஒரு வாய்ப்பை நம்மளும் பயன்படுத்தி பாப்போமே என்று செம்ம சாதாரணமா ஒரு விளையாட்டா அம்மா சொல்லி சும்மாவே பாடினேன். அப்ப செலக்ட் ஆயிட்டேன். அம்மாவாலையும் அப்பாவாலையும் தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். எப்பயுமே எல்லா இடத்தையும் அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு. அம்மாவை தான் எல்லா இடமுமே கூட்டி போவேன். அப்ப நான் அன்றைக்கு கூட பாத்துருந்தேன் ப்ரோக்ராம்ல வந்து உங்களோட அம்மா வந்து உங்களை வந்து இந்த ஸ்டேஜ் ஏத்துறதுக்காக வேண்டி என்ன பாடுபட்டு தெரிஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து நேரடியா பார்த்து கொண்டு இருந்தேன் எங்களுக்கு. நாங்களும் எங்களை ஏதோ ஒரு வகையில இந்த கலைத்துறை சார்ந்த சில விடயங்களை செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பா
நீங்களும் முன்னேறணும் என்று நாங்க வேண்டுகின்றோம். தேங்க்யூ. ஓகே, இப்ப என்ன சொன்னா இப்ப நிறைய நேரம் கூடி அப்படியே நிறைய நேர்காண அப்படி போய் கொண்டிருக்குது. இப்ப பாடலுக்குள்ள போகும். இப்ப தங்கச்சி வந்து குட்டியா வந்து என்ன ஹிந்தி பாடலாம் வந்து படிச்சாவும் யாரு சொல்லி கொடுத்து? அண்ணா பாடுவான் ஹிந்தி பாட்டு தான் அண்ணா கூடுதலா கேட்கிறவன். அப்ப அதை கேட்டு அவன் படிக்க கூட அவன் படிக்கிற பாவத்தையே இவையும் பழகுவாவு பாட்டையும் அப்படியே படிச்சு அப்படி. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கும்? நடிகர்ல யாரை பிடிக்கும்? நடிகர் வந்து எனக்கு பிடிச்சது விஜய் பிடிக்கும். அதை விட ஜெயம் ரவி பிடிக்கும். சரி, ஓகே. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு இப்ப நமக்கு நிறைய பாடல்கள் வந்து ஓகே இது வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான சாங் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு தானே, அப்படி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து படிச்சு காட்டுங்க. கை வீசும் காற்றாய் காத்திருப்பே உன்னை எங்கும் பார்த்திருப்பே இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சில் உறவின் தேடல் இல்லாத வண்ணம் நானா இறைவா நியாயந்தானா விதியா கை வீசும் காற்றாய் காத்திருப்பே உன்னை எங்கும் பார்த்திருப்பே பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் வளருமா எந்த உள்ளமேங்குதே தந்தை தாய் தேடுதே வலிகள் கூடுதே துள்ளி திரிந்த காலங்கள் பள்ளி சென்ற நேரங்கள் நெஞ்சம் கேட்குதே கை வீசும் காற்றாய் காத்திருப்பே உன்னை எங்கும் பார்த்திருப்பே. உண்மையில வேற லெவல் சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க கதைக்குள்ள வந்து அந்த அளவு எனக்கு அந்த வாய்ஸ் ஓகே இப்படி வருமானது தெரியல. கதைக்கிறதுக்கும் பாடக்குள்ளையும் வந்து டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆகுது. ஃபுல்லா என்னுடைய மாறிடுறீங்க இன்னைக்கு வேற லெவல் உண்மையிலே. அப்ப அடுத்தது வந்து இப்ப இதுவரைக்கும் இப்ப நீங்க உங்களுக்கு பாட்டு படிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்ப பாட்டு படிக்கணும்ன்ற அதையும் தாண்டி வேற ஏதாவது உங்களுடைய கனவு? மியூசிக் தான் எனக்கு லைஃபே. அதை தாண்டி ஒன்றுமே இல்ல. மியூசிக் அம்மாவை ட்ரா பண்ணுவேன், நல்லா ஆர்ட் பண்ணுவேன், சித்திரம் வரைவேன், என்ன 3D ஆக்குருவேன். இப்ப அம்மா கீறத்தோம்னா அப்படியே கீறுவேன், அப்படி கீறி இருக்கிறேன் வீட்டுல வேணுமா. அப்படி அம்மா மட்டும் தான் கீறுவீங்களா? இல்ல அம்மா எல்லாம் இப்ப போட்டோ தந்தாங்கன்னா போட்டோவை பார்த்து கீறுவேன். அப்ப பாருங்க, பாடல்கள்ல மட்டும் இல்ல ஓவியம் வரைகிறதுலயும் வந்து தங்கச்சி வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல். நீங்க அடுத்தது இன்னொரு இப்ப நீங்க வந்து 3 வயசா இருக்கக்குள்ளயா 3 வயசா இருக்கும்போது 8 வயசு சாரி 3ஆம் ஆண்டு படிக்கும் போது நீங்க வந்து அந்த ஸ்டேஜ் ஏறி இருந்தீங்க. அதே மாதிரி தங்கச்சி வந்து 3ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையில நாங்களும் வந்திருக்கோம் போல என்ன. ஓகே, இத சரி. இப்ப நீங்க இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப நீங்க வந்து நிறைய சான்றிதழ்கள் நிறைய மெடல்கள் எல்லாம் வந்து எடுத்திருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எப்படியான சான்றிதழ் வந்து கிடைச்சது, மெடல்கள் அப்படியான, அதை பத்தி சொல்லுங்களேன். 2018 சூப்பர் ஸ்டார் ஜூனியர் போனதுல எங்க ஸ்கூல்ல நான் இப்படி பாடுவேன்னு தெரிஞ்சது. அப்ப அங்க இந்த குரு அவதான் கோபிகா டீச்சர் அவதான் இந்த ஸ்கூல்ல இப்ப பப்ளிக்கை விட்டு மற்ற இந்த எஜுகேஷன் ஆஃபீஸ் ஜோனல் சட்டி அவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது அவையால கோபிகா டீச்சரால குரு அவங்கள குரு. அப்ப அவ ஸ்கூல்ல தமிழ் தின போட்டி, கன்னட சங்கீத போட்டி, இப்படி போட்டி கொண்டு போய் நேஷனல்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். கிரேட் 3ல 3rd பிளேஸ் ஃபர்ஸ்ட் டைம் இசை இமசையும் போட்டி. அதுல நேஷனல்ல 3rd பிளேஸ் சர்டிபிகேட் வந்தது. அதுக்கப்புறம் கிரேட் 4ல இசை இமசையும் போட்டியில 2nd பிளேஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தேன். அப்புறம் 3ஆம் ஆண்டுலயும் 4ஆம் ஆண்டு படித்த 2 மெடல், மற்ற ஒரு 4 கப். அப்படி சாதனையாளர் விருது தந்தவங்க இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் தருவாங்க சாதனையாளர் விருது. அப்படி வாரது. அடுத்தது ஜனாதிபதியால நான் நிறைய தரம் நேஷனல் ஃபர்ஸ்ட் அடிச்சேன்ற இதுல நான் ஜனாதிபதியால சர்டிபிகேட் வந்தது. ஜனாதிபதி விருது திரேசா கொன்வென்ட் நான் படிச்சது கல்லடி
கல்லடிப்பால திறக்கத்துல இருக்கிற திரேசா கவர்மெண்ட் புனே திரேசா ஸ்கூல் அங்க முதல் மாலதி மேடம் என்றவ. அப்ப அவ கோபிகா டீச்சர் எல்லாரும் என்னைய நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு நேஷனல் எல்லா இடம் கூட்டி போனாங்க. கூட்டி போய் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு மியூசிக் டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க நாட்டார் பாடல் எல்லாம் செய்வேன். நாட்டார் பாடல் அந்த கத்தி பாடுறது ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறது எல்லாம் செய்வேன். ஓகே, நம்ம இப்போ இവിടുത്തെ வந்து இடம் வந்து நமக்கு அது சரியான மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய அந்த சுற்றுலா பிரயாணிகள் வந்து வந்திருக்கிறதால நம்ம அப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்னு சொன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க எல்லாருமே வந்து. அதனால கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதை செய்வோம். அப்போ வேறு ஏதாவது இப்போ அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டுருவீங்க. ஏன்னு அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா என்ன கேட்பீங்க, என்ன அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்களுக்கு நான் செய்யணும். அவங்களுக்கு எனக்கு ஆசை ஒரு பெரிய ஸ்டேஜ், இந்தியாவில் பெரிய ஸ்டேஜுக்கு போய் டைட்டில் அடிக்கிறப்ப கில்மிஷாவை விட ஒரு ரேஞ்சுக்கு வரணும். பட்டிகளோட இருக்கிற நிகழ்ச்சிக்கா போய் பெரிய அளவுனா அந்த டைம் அம்மா அப்பா பக்கத்துல நிக்கணும். அப்ப நான் கப் வாங்கணும். அதுதான் ஒரு எய்ம். அது ஒரு எய்ம். அடுத்து அம்மாட்ட கேட்கிறேன்னா எனக்கு வயலின் கேட்டிருக்கிறேன், வாங்கி தருவாங்க. அப்பாட்ட மைக் இந்த ஸ்டூடியோ மாதிரி செய்து தர சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப அண்ணா நானும் சேர்ந்து செய்யற மாதிரி ஸ்டூடியோ அப்படி கேட்கணும் இனித்தான். சரி, அப்ப சில நேரங்களில் உங்களுடைய மக்கள் உறவுகள் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை நாங்களோ உங்களுக்கு ஏதாவது மியூசிக் சம்பந்தமான ஒரு பொருள் வேண்டி கொண்டு தந்தா நீங்க இப்ப அம்மா அப்பாட்ட கேட்ட பொருளை நாங்களே வேண்டி கொண்டு சில நேரங்கள் தந்தா நீங்க எடுப்பீங்களா? இல்ல அம்மாட்ட இருந்தா நான் வாங்கணும், இல்ல அப்பாட்ட இருந்தா நான் வாங்கணும்? அம்மா நான் இதெல்லாம் எடுக்கத்தானே வேணும். ஓகே, இல்ல சில நேரங்களில் ஓகே இந்த விஷயத்து இந்த பொருளை வந்து அம்மா ஐயெல்லாம் நாங்க வாங்கணும்ன்றது தானே, அது வாங்கி தர டைம்ல வாங்கி தரட்டும். அப்படி சரி. ஓகே, இப்ப நீங்க இது வரைக்கும் எடுத்த அந்த சர்டிபிகேட் வந்து இப்ப சான்றிதழ் எல்லாம் வந்து நீங்க கொண்டு வந்திருந்தீங்க, அதோட நம்முடைய பார்வையாளருக்கு அப்படியே காட்டி விடுங்களேன். இது பிரசிடென்ட் அவார்டு, ஜனாதிபதி அலுவலகத்தால வந்தது. இதை இருக்கிற சர்டிபிகேட் இந்த இருக்கு. சூப்பர். அடுத்தது இது வந்து போன வருஷம் தானே கிடைச்சது. இது அடுத்தது இது நேஷனல் போன அடுத்து இது நேஷனல்ல நான் மியூசிக் தனி இசையில போய் பங்கு பெற்றி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது நேஷனல்ல. இது அடுத்தது நேஷனல் 2018 போனது, 2019 போனது. தொடர்ச்சி அடிச்சிருக்கீங்க. இதுவும் 2019 எடுத்தது. இதுவும் ஒரு நேஷனல் போனது. இது தனி இசை ஃபுல்லாக வந்து நேஷனல் தான். நேஷனல் மாகாணம் மாவட்டம் எல்லாம் இதுவும் தனி இசை தான் மியூசிக். செகண்ட் பிளேஸ் இது வந்து இது தமிழ் தின போட்டி. தமிழ் தின போட்டி கொஞ்சம் டஃப்பான போட்டி. அப்ப அதுல செகண்ட் பிளேஸ். இது இதுவும் வந்து 2018 மியூசிக்ல போனதுதான். இது 2019 போனது. இது வளைய மட்ட சான்றிதழ். இது கோட்டை மட்டம். இது வந்து ஹிந்துசியத் எக்ஸாமினேஷன்ல. இது வந்து தமிழ் தின போட்டி. இது இசைதனி. இது போன 2023ஆம் ஆண்டு போனா போய் அதுல இசைதனியில முதலாம் அது. இதுவும் அகில இலங்கை நேஷனல் எடுத்தது 2வது இடம். அப்படியே சான்றிதழ் மட்டும் அப்படியே பெரிய ஒரு புக்கா இருக்குது பாருங்க. ஓகே, இந்த 2-3 நிரப்பா கிடக்கு. அது இப்ப இந்த வருஷத்துக்குள்ள நிரம்பிடும் இது. ஓகே, இங்க பாருங்க. இன்னைக்கு வேற லெவல் தங்கச்சி. நீங்க வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து நம்மளுடைய மட்டக்களப்பு மண்ணுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட நீங்க இதுவரைக்கும் படிச்ச பாடல்கள் எல்லாத்துலயும் வந்து ஃபுல்லாவே படிக்காட்டியும் ஃபுல்லாவே படிக்கிறது கஷ்டம் தானே. ஃபுல் பாட்டு வந்து ஒரு 4 நிமிஷம் இருந்தா 5 நிமிஷத்துக்கிட்ட வரும். சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து எல்லா பாட்டுகளையும் சும்மா அப்படி எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி இந்த ரோமலா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிங்களேன். மெலோடி சாங் ஃபர்ஸ்ட். ஓகே, மெலோடி. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோ அது உனக்கு நினைவில்லையா? இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமோ கடலே? இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்குறையே?
உணதலிகள் இணையடித்து கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட. கர்நாடிக் சாங் மின்சார கண்ணா. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வழிகிறதே வணங்கிடவா. மின்சார கண்ணா என் மண்ணா என் நாளை கேட்டு என் பின்னே வாரா. என் ஆசை ஓசை கேளாய் கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும். நான் விடும் பெருமூச்சிலே நீ துயில் காய வேண்டும். மதனா 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 என் போக்கும் தேவைக்கும் தேவைக்கு நீ வேண்டும் மின்சார கண்ணா. அப்பா இது இடைக்கால பாட்டு. மழை போக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே. மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே. மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. மழை பெய்யும் கோளாறு துடிக்குதே பாலாறு. இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானமா. இந்த வெள்ளை மல்லிகை தெய்வ கன்னிகை தானமா. இந்த ஜோடி மல்லிகை கோடு தாண்டிடுமா. பொன்வானம் தண்ணீர் தோவது என் நேரும். இன்னைக்கு வேற லெவல் சூப்பர். வெஸ்டர்ன் அங்க சக்தி கிரவுண்ட்ல கூடுதலா பாடு வெஸ்டர்ன் தான். சரி ஓகே. சொன்னா நம்ம பாட்டை கேட்டு படிக்க வைக்கிறதுல ஆர்வமா இருக்கிறத விட நாங்க பாட்டு படிக்க போறோம்னு சொல்லி படிச்சு காட்டுறதுல அவங்க ஆர்வமா இருக்காங்க. உண்மையில இப்படியானவங்களை வந்து நேர்காணல் செய்யக்குள்ள நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உண்மையில வேற இல்லை. அது உங்களுக்கு டயர்டா இல்லையா? பழகிட்டு. ஓகே படிங்க. வாடா என் கழுத்தை வளைத்து அது முத்தத்தை நிரப்பி ஒரு தேடல் செய்வாடி. என் தசையை இறக்கி அதில் ஆசை முறுக்கி வந்து கூடல் செய். அலறுது அலறுது அதிரது அதிரது அடிமனும் கதறது கதறது இளமையும் உன் மோகம் கூப்பிடுத. பிடிக்க பாட்டு காதல் யானை வருது. ரிங் மாஸ்டர் சிங்கம் போ சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். வேர்க்காதே எனக்கு விவசாயிகள் கோடி இருக்கு. சங்கு சக்கரம் வேகம் போல் வட்டமிட்டு வரும் ஆட்டம் பார். பேபி கோனி எனக்கு செடிபே நான் உனக்கு. காதல் ஜாலி வருகிறோமோ முத்த தந்தத்தில் முட்டு வரமோ அப்பழகிதே எங்கள் பக்திரம் ரெமோ ரெமோ. தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற சங்கன் ரெமோ. ரம்பையில் ஹார்ட்டில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ. அல்ஜிப்ரா இவன் தேகம் அமீபாவாய் ஒரு மாறும். கிங் கோப்ரா இவன் வேகம் குயினெல்லாம் தடுமாறு. ரெமோ ரெமோ ரியோ ரியோ ரோமியோ. இன்னைக்கு வேற லெவல். எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல உண்மையாவே. என்ன
சரி ஓகே போதும். என்னன்னு சொன்னா தங்கச்சி டேடா இது வேறுக்குது, அம்மா வந்து படிக்க ஓடிக்காங்க. சரி ஓகே, இப்ப நம்ம முடிச்சு கொள்ளுவோம். இல்லை வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவதுண்டா உங்களை எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஏன்னா இப்படித்தான் நான் வளரணும். எனக்கு வளர வேண்டிய வயது 16 வயதுக்கு பிறகு அந்த ஃபேமஸ் ஆகணும் தான். கண்டிப்பா. அதான் எய்ம். ஃபேமஸ் ஆகி செலிபிரிட்டி ஆகி இந்தியாவில் சிங்கர் நாங்க வந்து ஒரு போட்டோ பிடிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நாங்க நிக்கணும். நிச்சயமா அப்படி எல்லாம் நடக்கணும். அதோட இலக்கு. அதுக்கு பப்ளிக்ல ஒரு சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பா தங்கச்சி, எல்லாமே வந்து கிடைக்கும். சரி ஓகே, நாங்க இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்ப அம்மா வாங்க, தங்கச்சி ஓடி வாங்க. ஓகே, அப்ப நம்ம இந்த வீடியோவோட முடிச்சு கொள்வோம். சரி ஓகேயா, அக்கா சம்பந்தமா ஏதாவது நம்முடைய உறவுகளுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? பார்த்துக்கொண்டு என்ன சொல்ல போறீங்க? கொண்டாங்க அந்த மைக்க கொஞ்சம் கிட்ட பிடிங்க. மைக்க கொஞ்சம் கிட்ட பிடிங்க தங்கச்சி கிட்ட. என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அக்காக்கு நான் வயலின் வாங்கி கொடுப்பேன். பர்த்டேக்கு எப்ப அக்காட பர்த்டே? 4/23. 4ஆம் மாசம் 23ஆம் தேதி. ஓகே, நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க சேமிச்சு? அம்மா வாங்கி தருவா. அம்மா வாங்கி தருவது நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? கிஃப்ட் பண்ணுவேன். ஓகே, கிஃப்ட் பண்ணுவேன். ஓகே, வாழ்த்துக்கள். சரி அம்மா, ஓகே, உங்களோட சந்திச்சதுல மிச்சம் எங்களுக்கு சந்தோஷம். இந்த ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்து உங்களுக்கும் நம்மளுடைய இணைய உறவுகளுக்கும் அனைவருக்குமே வந்து நன்றிகள். ஓகே, அப்ப முடிப்போம். என்ன பார்த்துருக்கிறாக்கள் என்னென்னு சொன்னால் நிறைய மியூசிக் டைரக்டருமே பார்த்துருப்பீங்க, லிரிக்ஸ் எழுதுகிறாக்கள் பார்த்துருப்பீங்க. என் மகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து அவையையும் இலங்கையில் சிறந்த பாடகியாக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மிச்சம் நன்றி, மிச்சம் சந்தோஷம். கண்டிப்பா பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன சப்போர்ட்டா, நாங்களும் அந்த அளவுக்கு பெரிய ஆக்கெல்லாம் வந்து இல்லை, எங்களால் முடிஞ்சதம்மா கண்டிப்பா வந்து டிகர்ஷா தங்கச்சி எங்களோட சைட்ல இருந்து கிடைக்கும் நிச்சயமா. ஓகே, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். நாங்க வந்து இண்டிபெண்டன்ஸா வந்து சில ஆல்பம் சாங்குகள் வந்து இப்பதான் நானும் வந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில வளர்ந்து வந்து கொண்டிருக்கோம். அப்படி எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைச்சாமா எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தங்கச்சி ஆக்களை வந்து நாங்க கண்டிப்பா வந்து இழுத்துட்டு போவோம். நீங்களும் ஏதோ ஒரு வகையில் வளர்ந்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய வளர்ந்து வர கலைஞர்கள் கைவிட்டுறக்கூடாது. நீங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும். உங்களுக்கு பின்னாடி ஒரு 5 பேரை 10 பேரு, அதான் நம்மளுடைய ஒரு வளர்ச்சி. இளைய சமுதாயத்துக்கு இப்போ இப்படியான யூடியூப்பாக்கள் நிறைய இப்படியான வீடியோஸ் எல்லாம் பதிவிடுறது நிறைய சந்தோஷமா இருக்குது. என்னென்னு சொன்னால் இளையமறைகாயா இலங்கையில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்கட ஸ்கூல்லையும் கூட இவ்வளோத்தான எல்லா போட்டிகளுக்கு எடுக்கிறவங்க என்று சொன்னால் டிஎஸ்சிக்காக எல்லாம் பாடுவாங்க. நான் நிறைய இப்போ பிரின்சிபல்ட்டே சொல்லியிருக்கிறேன், இல்லை டீச்சர் இப்போ மற்ற பிள்ளைகளுக்கும் அவங்களையும் ஊக்கப்படுத்தினா நிறைய அதுகளுக்குள்ள இருக்கிற அந்த இது தாய் தகப்பனோ ஆசிரியரோ யார் என்றாலும் சரி அவங்க தான் வெளிக்கொண்டு வரணும் சொல்லி, அதே மாதிரி எந்த பிள்ளைய ஏதோ ஒரு கடவுள்ற ஒரு பிரபஞ்சத்துல ஒரு புண்ணியம் தான் இதுதான். இப்படியான சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தி தந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. தம்பி உங்களுக்கு நன்றி. ஓகேம்மா, ஓகே, சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறும் நாங்கள். பாய் பாய் காட்டுங்க. அப்படி பாய்.